கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 671 கூடிய 06/10/2024 கூடிய இந்த 019 வச்சு டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடும். இதில் டுடே நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் 671. ஓகேங்களா, அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்மியா லாட்டரி ட்ரா நம்பர் 674 கூடிய ஒரு ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடுவோம். அதில் என்னென்ன நிறைகள் குறைகள்ன்றதையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இதில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. டெய்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா ஒரு கெஸ்ஸிங்கையும் நீங்கள் மினிமம் பேக்கேஜ்லையாவது நீங்கள் வியூ பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 019. ஓகேங்களா, இதில் ஏ போர்டு நமக்கு 0 நேற்று நம்ம கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம். ஏ போர்டு 0 வந்து ஆல் போர்ட்லேயே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதனால் இதை வந்து ஆல் போர்டில் நம்ம சொல்லியிருந்துருப்போம். இதில் வந்து கன்ஃபார்மாக வருது அப்படின்றது. இதில் வந்து நமக்கு ஏ போர்டு 0 பாஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து வீடியோவில் கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து 0900919 நிறையவே இருக்குது. பட் ஆனால் 3 டிஜிட் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுது. ஓகேங்களா, இதில் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டோம். ஆல் போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். அதாவது 019 வீடியோவில் 0 பாஸு 9 பாஸு, மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் 1 பாஸு. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓரளவுக்கு எல்லாத்தையும் வின்னிங்கை மேட்ச் பண்ணி டெய்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கிவிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏ போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 7 தான். 7க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 7 அதை விட்டாச்சுன்னா 5. ஓகேங்களா, 5 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 4 தான். 7, 5, 4. என்ன பாஸே ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஒன்றும் வராதான்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஒன்றை மறந்துடுங்க. ஏன்னா டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் 1 வந்துருக்கு. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா போன மாதம் நமக்கு இப்போ இதே கூத்து தான் நமக்கு நடந்துச்சு. அதாவது என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போன மாதமும் நமக்கு பி போர்டில் இறங்கியிருக்கும் 1. ஆனால் சி போர்டில் இறங்கிறதுக்கான ஏ போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் இதே மாதிரி தான் 5ஆம் தேதி கரெக்டாக பி போர்டில் 1 இறங்கியிருக்கு. அதனால் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரொம்பவே ஒரு பெரிய ஃபாலோவிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த 1 தான். ஓகேங்களா, சரி ரைட் விடுங்க, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போடணும். 7, 5, 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 மறுபடியும் இறங்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 இல்லாத பட்சத்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா 7 0 2 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 1 7 0 2 7. ஓகேங்களா, இதுதான் 0 to 7. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு 9. ஓகேங்களா, சி போர்டு 9 அப்படின்னு வந்தனால நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0வுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0 அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்
6க்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பட்சத்துக்கு 4 தான். 0, 6, 4 ஓகேங்களா. சி போர்டை பொறுத்தளவு இது 3ஐயுமே ஃபாலோவிங்கில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. சும்மா 10 போட்டாலும் 300 தான் செலவாகும். அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 6, 4 ஓகேங்களா. இதில் இப்போ நம்ம பார்த்தது ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. இதில் 3லையும் ஒவ்வொரு நம்பர் எனக்கு பிடிச்ச ஒரு நம்பர் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. 806 இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 806 ஓகேங்களா. 6 நம்பர் இன்ட்டு 6 நம்பர்ஸாக தான் வரும் ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 80381616 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5444 டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதனால் அது எதையுமே விடக்கூடாது, பார்த்து கவனமாக அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசமே. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 75 5. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4221 அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 6/10/2024 ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 803816544475 4221 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. இதில் மினிமம் நீங்கள் 5 to 10 செட் வரைக்கும் போட்டு கவனமாக ப்ளே பண்ணிக்கங்க. நம்ம நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அக்ஷயா லாட்டரிக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்னா அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஒரு 8 செட் தான். இதில் 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஃபாலோவிங்கில் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த நம்பர் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் ஓகேங்களா. இது நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. டபுள் 96 ஓகேங்களா ஃபஸ்ட் நம்பர். 362 ஓகேங்களா செகண்ட் நம்பர். 362 976 ஓகேங்களா தேர்டு நம்பர். 976 இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 225 இது கரெக்டாக ஐயோ சாரி கரெக்டாக தெரில இது மட்டும் 225 ஓகேங்களா கரெக்டாக தெரியுதா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 803 ஓகேங்களா 803 அண்டு 491. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 357 ஓகேங்களா. இது அவ்வளோதான் நண்பர்களே 357. நம்மளுடைய அக்ஷயா லாட்டரிக்குரிய 671 ட்ரா நம்பருக்குரிய 6/10/2024 ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 996 362 976 225 803 491 அண்டு 357 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. 019 வச்சு நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் இருக்கிறதுல நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. இதில் நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் அந்த நம்பரை தட்டி விடுங்க ஓகேங்களா. 996 362 976 225 803 491 357 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம்.
ABC ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 250 மறுபடியும் 5 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? 250 இதையே இந்த 25 சாரி இந்த 250 இந்த 250 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த 250 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்குங்க மறக்காமல். இன்றைய கேஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது முற்றிலும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.